இட் சாப்டர் 1 தோத்தாங்கோலி அப்படின்னு சொல்லப்படுற 7 சின்ன பசங்களுக்கும் சீரியலா வந்து சின்ன பசங்களை எல்லாம் கொல்ற இட்டு பென்னி வயசுங்கிற ஒரு அமானுஷமான கில்லரை இந்த 7 பேர் எதிர்த்து ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதான் இந்த இட்டு சாப்டர் 1 படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். எனக்கு எதுவுமே தெரியல, இதுக்கு மேல என்ன பண்றதுனே புரியல அப்படின்னு சில விஷயங்கள்லாம் தோணும். எக்ஸாம்பிளுக்கு என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு பெருசா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ங்கிறது பெருசா கிடையாது. நானே எனக்குள்ள வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு வீடியோலயுமே வந்து சரி நம்ம வேலையை மட்டும் பண்ணுவோம், அதெல்லாம் மற்றதெல்லாம் தானே நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட தான் வந்து எல்லா வீடியோவுமே பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பைசன் ரிவ்யூ பண்ணேன், அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பார்த்தா என்னால் வீடியோ பண்ண முடியல. பட் இந்த இட்டுங்கிற படத்துக்கு ஏன் ரிவ்யூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா, படம் நல்லா இருக்கிறதையும் தாண்டி என்னோட மென்டல் ஸ்டேட்டை வந்து காமன் கம்போஸ்டா வந்து பேசி கொண்டு வரதுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இந்த படத்தோட ரிவ்யூ இப்போ பண்றேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு சீக்ரெட் எஸ்கேப் ரூட்டையுமே வந்து நீங்க கண்டுபிடிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி என்ன மாதிரி ரொம்ப டிலே பண்ணி எல்லாம் வந்து ஒர்க் பண்ணாம அப்பப்போ பிடிச்சி பண்ணணும்னு நினைக்கிற ஒர்க்கை அப்பப்போ பண்ணிட்டே இருங்க. கேப்பு எடுக்கவே எடுக்காதீங்க. நீங்க பண்ண ஒர்க்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாடம் சொல்லித்தரும். அதை மட்டும் கத்துக்கோங்க எப்பவுமே. இட்டு சாப்டர் 1 இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா வந்து, இந்த படம் வந்த புதுசுல வந்து பெருசா வந்து இந்த படத்துக்கு ரிவ்யூஸும் சரி, பார்த்தவங்களும் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த அளவுக்கு சிறப்பா ஒரு ஹாரர் படம் மாதிரி எல்லாம் இல்லை அப்படிதான் வந்து சொன்னாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ லேட்டா வந்து இந்த படத்தை பார்த்தேன். இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான விஷயமா அமைஞ்சது வந்து இந்த இட் ஃப்ரான்ச்சைஸோட வெப் சீரிஸ் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இட் வெல்கம் டு டெரி அப்படின்னு இப்போ எபிசோட் 1 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அக்டோபர் 31 இன்னைக்கு செகண்ட் எபிசோட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த 2 படத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ் பார்த்துட்டு இதுக்கு ரிவ்யூ போடலாம் தான் ஆரம்பித்தேன். ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். அண்ட் இப்படி தான் இந்த படத்தையும் நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். இட் சாப்டர் 2வையும் வந்து பார்த்துட்டேன். கூடிய சீக்கிரம் அதுக்கும் ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ நம்ம சேனலில் வரும். கமிங் டு ரிவ்யூ, இந்த படத்தோட நியூட்ரல் பாயிண்ட் என்னன்னா, இந்த கிளீச்சேவே வர சில ஹாரர் ஃபிலிமுக்கான அந்த ஜம்ப் ஸ்கேர்ஸும், இந்த சீன் இப்போ நடக்குதுன்னா அடுத்தது இந்த மாதிரி தானே பயமுறுத்த போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டீரியோ டிப்பிக்கலா கிளீச்சேவா வந்து எந்த சீன்ஸுமே வந்து எனக்கு தெரியல இந்த சாப்டர் 1ல. அதனாலேயே இந்த படத்தோட ஹாரரும் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரியுமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. ரெண்டாவது, இந்த படத்தில் நடிச்ச அந்த 7 கூட கேரக்டர் பண்ண அந்த ஆர்டிஸ்டோட ஒர்க் ரொம்பவே நீட்டான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். குறிப்பா பில்லா நடிச்சவரோட ஒர்க்கும், ரிச்சி அண்ட் எடி இப்படின்னு 2 கேரக்டர்ல நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல மைக்கா வருவார், ஃபின் ஒல்ஹார்ட், அவர் தான் வந்து ரிச்சிங்கிற கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த 3 கேரக்டரோட ஆர்க்கும் அந்த கேரக்டர்ஸ் பண்ண அந்த ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்து, இதை தாண்டி வந்து பெவர்லி மார்ஷ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு கேரக்டர்ல சோஃபியா லில்லிஸ் நடிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு ஒரு மேஜர் கேரக்டர் ஆர்க் அண்ட் கதை நவுறதுமே வந்து இந்த 7 பேரை தாண்டி பில் அண்ட் இந்த பெவர்லி மார்ஷ் இந்த 2 கேரக்டர் வச்சுதான் மேஜரா வந்து நவுத்தி கொண்டு போயிருப்பாங்க. அதை இவங்க 2 பில் கேரக்டர்ல நடிச்சவருமே சரி, பெவர்லி மார்ஷ் கேரக்டர்ல நடிச்ச சோஃபி லில்லியும் சரி ரொம்ப நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த கேரக்டர் கூட நல்லாவே நம்மளால கனெக்ட் ஆக முடியும் படம் பார்க்கும்போது. அண்ட் இன்னொரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் பத்தி நான் அப்புறம் வந்து பேசுறேன். ஸோ அந்த கேரக்டர் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த இட் சாப்டர் 1 படத்தோட நெகட்டிவ்ஸ்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இட் அது பென்னிவைஸ் இது ஏன் இப்படி பண்ணுது, இதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாதங்காட்டி வர சீன் பயங்கரமா இருக்கு, கொலை பண்ண போகுது அப்படின்னு சில சீன்ஸ் எல்லாம் ப்ரெடிக்டபிளா பாக்குறங்காட்டி இது ஏன் இப்படி பண்ணுதுங்கிற ஒரு கேள்வி வந்து ஓடிட்டே இருக்கும் படம் பார்க்கும்போது. அதை கொஞ்சம் டீடைல்டா வந்து இந்த சாப்டர் 1லயே சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பெரிய நெகட்டிவ்ஸ்னு இந்த படத்துல எனக்கு வேற எதுவுமே தெரியல. கலர் டிஐயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ரொம்ப நேச்சுரலா ஒரு பேய் படம் அப்படிங்கறக்காக அந்த பேய் படத்துக்கான அந்த ஒரு டிஐ வந்து இதுல யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. டார்க்கர் டூன்லயே இருக்காது. நம்ம டே டு டே லைஃப்ல எந்த மாதிரி படம் பாக்குறோமோ அந்த மாதிரி கொஞ்சம் பிரைட்டா வார்ம் அண்ட் கூலா வந்து கரெக்டா பேலன்ஸ் பண்ணி தான் ஒரு நார்மலான படம் தான் பாக்குறோம். நம்ம நார்மலான லைஃப்ல இப்ப பென்னிவைஸ் இட்டுங்கிற ஒண்ணு வந்து வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்துல இந்த படத்தோட டிஐ இப்படி இருந்தா போதும் அப்படின்னு டைரக்டர் எடுத்த முடிவும் சினிமோட்டோகிராஃபரோட ஒர்க்குமே ரொம்ப பாராட்டத்தக்கவை. அடுத்த பாசிட்டிவ் வந்து இந்த படத்துக்கு அவங்க செலக்ட் பண்ண அந்த டெரிங்கிற அந்த ஊரை கதையா மட்டும் இந்த படத்தை சொல்லாம அந்த டெரிங்கிற ஊருமே வந்து இப்படி வந்து இதுக்குள்ள இந்த சம்பவத்துக்கெல்லாம் சம்பந்தப்பட்டுச்சு அப்படின்னு அந்த டெரிங்கிற வேர்ல்டு பில்டிங்குமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டீஃபன் கிங் எழுதின இட்டுங்கிற நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம் தான். இந்த நாவல் இந்த புக் படிச்சுட்டு படம் பார்க்குறவங்களுக்கு இன்னுமே பயங்கரமா வந்து இந்த சாப்டர் 1 கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கா நான் இந்த புக்கை பத்தி இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பேஸ்ட் ஆன் இட்டுங்கிற நாவல் ஸ்டீஃபன் கிங் எழுதினதுல இருந்தா படம் எடுத்திருக்காங்கன்னு. ஸோ அதனால இந்த புக் இன்னும் நான் படிக்கல.
பட் நீங்க இந்த இட் மூவி ஆல்ரெடி பார்த்திருந்தா அந்த புக்கு எப்படி இருக்கும், புக்குக்கும் படத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்சா நான் அந்த புக்கையும் படிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு பெரிய 2 பாசிட்டிவ் இருக்கு. அதுல ஒன்னு வந்து என்னன்னா, இந்த படத்தோட பிராக்டிக்கல் ஒர்க்ஸ், அந்த பென்னி வைஸ்ங்கிற கேரக்டரை சிஜிஐ விஎஃப்எக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு பிராக்டிக்கலா ரியல் லைஃப்ல வந்து இப்படி வந்திருந்தா எப்படி இருக்கும்னு பிராக்டிக்கலா மூவ் பண்ண அந்த ஒரு விஷயம் படம் பார்க்கும்போது விஎஃப்எக்ஸ்ல ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணினாலும், இந்த படத்தோட பிடிஎஸ் பிஹைண்ட் த சீன் ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா பிராக்டிக்கலா தான் வந்து அந்த இட் பென்னி வைஸை வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீலுமே வந்து படத்துல தெரியாது. பெரிய பிளஸ்ஸா வந்து இந்த படத்துல இந்த பிராக்டிக்கல் செக் ஒர்க்கையும் பென்னி வைஸ் கேரக்டர் பிராக்டிக்கலா கொண்டு வந்த எஃபர்ட்டையுமே வந்து பெரிய பிளஸ்ஸா வந்து இந்த இட் சாப்டர் 1 படத்துல நான் பாக்குறேன். அண்ட் அடுத்தது இந்த படத்தை இட் பென்னிவைஸ் அப்படிங்கிற கிளவுன் கேரக்டர்ல நடிச்ச பில் ஸ்குவாட், அவர் பேரை சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றான்னு தெரியல, அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அவரை வந்து பில் ஸ்குவாட வந்து நீங்க வந்து இந்த படத்தை தாண்டி வேற எதுலயாவது வந்து பார்த்துருந்தீங்கன்னா அவர் வந்து பென்னிவைஸா தான் நீங்க பாப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பென்னிவைஸ்னா இவர் தான். எப்படி வந்து ஜோக்கர் அப்படிங்கிற கேரக்டரை ஹீத் லெட்ஜர் ரொம்ப ஃபினாமினலா பண்ணியிருந்தாரோ அந்த அளவுக்கு 100% ஒர்க்கை வந்து பென்னிவைஸ்ங்கிற கேரக்டரை பில் ஸ்குவாட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒர்க்கு. அவரை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கும் படத்துல. ஸோ இதெல்லாம் வந்து இந்த படம் இட் சாப்டர் 1 படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அண்ட் நியூட்ரல் பாயிண்ட். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்துல ஹாரரை அவங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப அந்த இட்டுங்கிற கேரக்டர், அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த புக் படிச்சுட்டு இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இட்டுங்கிறது அது வந்து அந்த அமானுஷ்யத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிஸ்ட்ரி வந்து எப்படி வந்து சொல்லியிருக்காங்க, இது ஏன் வந்து இந்த இட் பென்னி வைஸ் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிற அந்த ஒரு ஆரிஜின்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா, ஓ இப்படி ரியலாவே வந்து ஒரு விஷயம் வந்து ரியல் லைஃப்ல நடந்தா இப்படிதானே நடந்திருக்கும் அப்படின்னு யோசிக்க வைக்கும் இந்த இட் சாப்டர் 1 படம். ஸோ ஓவராலா இந்த இட் சாப்டர் 1க்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. இட் சாப்டர் 1 it will increase the curiosity of finding what is it. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பை, நான் வரேங்க.